السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரினும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் அனைவரும் மார்க்க உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சபை அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழிகளை பற்றியும் பேசக்கூடிய சபை. அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகின்ற சபையில் நாம் கலந்து கொண்டால் அதிலே ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு இருக்கின்றது. பொதுவாக உலகத்திலே மக்கள் தங்களுடைய நேரத்தை வீணான அடிப்படையில் தான் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மனிதனுடைய யதார்த்தமான நிலை. மனிதன் அவனுடைய நேரத்தை எப்படி கழிக்கிறான் என்று பார்த்தால் பெரும்பாலும் செல்போன்களுக்கு முன்னால், டிவிக்கு முன்னால், அல்லது பிறரிடத்திலே தேவையான விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு, பாவமான காரியங்களை பேசிக்கொண்டு அல்லது பாவமான காரியங்களை செய்து கொண்டு, இப்படித்தான் உலகில் அநேகமான மக்களுடைய பொழுதுபோக்கு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு இல்லாமல் நம்முடைய நேரத்தை அவன் விரும்பக்கூடிய வழியில் கழிக்கக்கூடியவர்களாக நம்மை அவன் இப்போது தேர்வு செய்திருக்கின்றான். இது போன்ற சபைகளில் கலந்து கொள்வதால் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? இதை நம்ம அடிக்கடி நினைவு கூறணும். ஏன்னா பலருக்கும் பல வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை விட்டுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். எதுக்காக இங்க வந்தோம்? இங்க வந்ததுடைய நோக்கம் என்ன? நமக்கு என்ன கிடைக்கும்? ரப்புல் ஆலமீனுடைய அன்பு கிடைக்கும். அவன் தரக்கூடிய மகத்தான கூலி கிடைக்கும். அந்த கூலிக்காகத்தான் நம்ம எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த நபிமொழியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ், ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். வ யததாரஸூனஹு பைனஹும், அந்த வேதத்தை பற்றி தங்களுக்கிடையே அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்களேயானால் இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனத்து, அவர்கள் மீது அல்லாஹ்வின் அருள் இறங்காமல் இருப்பதில்லை. சக்கீனத் என்ற அமைதி இறங்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தை பற்றி பேசக்கூடிய மக்களுக்கு சக்கீனத்தை இறக்குகின்றான். சக்கீனத் என்றால் அது ஒரு அமைதி, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி வேண்டுமானாலும் அந்த சக்கீனத் நமக்கு பயன்படும். வஹஷியத்துஹும் ரஹ்மா, கருணை அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அன்பு, கருணை அவர்களை சூழ்ந்து கொள்கிறது.
வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்களும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். மலக்குகளும் இது போன்ற சபைகளில் நிச்சயமாக பங்கெடுப்பார்கள். ஆனால் நாம் பார்த்தா மலக்குகள் நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. சில மலக்குமார்களையே பிரத்யேகமாக அல்லாஹ் இதற்குன்னு வச்சிருக்கான். மலைகளுக்குன்னு சில வானவர்கள் இருக்கிறாங்க, அது மாதிரி வானத்துக்குன்னு சில வானவர்கள், நரகத்துக்கு என்று சில வானவர்கள், இப்படி மனிதனை விசாரிப்பதற்கு சில வானவர்கள், அவனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு சில வானவர்கள், ரூஹை ஊதுவதற்கு சில வானவர்கள். ஒவ்வொரு மலக்குகளுக்கும் ஒவ்வொரு பணிகள் நியமிக்கப்பட்டிருக்கு. சில வானவர்களுக்கு அல்லாஹ் என்ன வேலை தெரியுமா? அவங்களுக்கு இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த பூமியில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எங்கெங்கெல்லாம் மக்கள் அல்லாஹ்வை பற்றி நினைக்கின்றார்கள் என்று அவர்கள் பார்ப்பார்கள். அநேகமாக அப்படிப்பட்ட மக்களை மாணவர்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அநேகமாக மக்கள் அப்படி இல்லை. குறிப்பிட்ட சில மக்கள் மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு காட்சியை மலக்குமார்கள் பார்த்து விட்டால் அந்த வானவர்கள் அந்த சபையில் வந்து உட்கார்ந்துக்குருவாங்க, நமக்காண்டி துவா செய்வாங்க. மனிதர்கள் மட்டும் வீற்றில் இருக்கக்கூடிய சபை அல்ல இந்த சபை. மலக்குமார்களும் நல்லடியார்களும் சேர்ந்து ஒன்றாக அமரக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய சபையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அமர வைத்திருக்கின்றார். அல்லாஹ் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, வ ذكرஹுமுல்லாஹு தஆலா ஃபீமன் இன்தஹு, இன்னும் இந்த நன்மக்களை பற்றி தன்னிடம் உள்ள வானவர்களிடம் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான். நாம் இங்கே அல்லாஹ்வை நினைத்து பார்த்தால் நம்மை அல்லாஹ் நினைவு கூறுகின்றான், நம்மை பற்றி அவன் பேசுகின்றான். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்திலே உள்ளவர்களிடத்தில். அல்லாஹ்விடத்தில் யார் இருப்பா? மலக்குமார்கள் இருப்பாங்க. அந்த மலக்குமார்கள்ட்ட நம்முடைய இந்த அடியானை பார்த்தீங்களா, இந்த அடியான் அவன் எதற்காக அமர்ந்திருக்கிறான், எதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றான், என்ன செய்தியை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றார் என்று அல்லாஹ் நம்மை பற்றி புகழ்ந்து பேசுகின்றான். இப்படி மகத்தான சிறப்புகளும் உயர்ந்த நற்கூலியும் உரிய ஒரு சபையில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கின்றோம். இது போன்ற சபைகளில் அதிகமாக ஆர்வத்துடன் தொடர்ந்து பங்கெடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வீணான யூகங்கள், ஆதாரமற்ற யூகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள். மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு மனிதன் யூகத்தை பின்பற்றுகின்றான். அவனாக ஒரு விஷயத்தை நல்லது என்று நினைத்து கொண்டு, மார்க்கத்துக்கு மாற்றமாக அவனாக ஒன்றை இது நல்லதாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை யூகமாக பின்பற்றுகிறான். இவ்வாறு பின்பற்றுவதால் என்ன விபரீதம் ஏற்படும் என்பதை அவன் உணர்வது கிடையாது. மனிதன் செய்யக்கூடிய தவறுகள்ல இது ஒரு வகையான தவறு. தன் மனம் போன வாழ்க்கை என்ன, தன்னுடைய மனம் போன வழியில் அவன் வாழ்கின்றான். தங்களுடைய உள்ளங்களுக்கு இது சரி என்று தோன்றினால் அது சரி, தன்னுடைய மனதிற்கு இது நல்லது என்று தெரிந்தால் அதை நல்லதாக நினைக்கின்றான். தன்னுடைய மனதுக்கு இது மார்க்கம், இது இஸ்லாம், இதுதான் நாம் உண்மையாக நேசிப்பது, இதுதான் அல்லாஹ் ரசூலுக்கு நாம் கட்டுப்படக்கூடிய காரியம் என்று அவன் ஒரு காரியத்தை நினைத்து விட்டால் அந்த காரியத்துக்கு உண்மையிலே மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கா இல்லையா என்ற எந்த விதமான யோசனையும் செய்யாமல், ஆராய்ச்சியும் செய்யாமல், தன்னுடைய யூகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவன் அந்த காரியத்தை செயல்படுத்தி விடுகின்றான். இதனால் நிறைய விபரீதங்கள் இருக்கிறது. அந்த விபரீதங்கள் என்ன என்பதை அவன் புரிவதில்லை. இன்றைக்கு சமூகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான பிதஅத்துகள், மார்க்கத்துக்கு மாற்றமான அனாச்சாரங்கள், மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத காரியங்கள் எல்லாமே இந்த யூகத்தின் அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. ஒரு நன்மையை நாடுவாங்க, ஆனா அவங்க செய்யற காரியம் நல்ல காரியமா இருக்காது. அவங்க நல்லதை நாடிதான் அதை செய்வாங்க, ஆனா அவங்க செய்யற காரியமும் நல்ல காரியமா இருக்கணும்ல. நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான 2 நிபந்தனைகள் இருக்கிறது.
நாம் இஸ்லாம் என்ற அடிப்படையில் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் என்றால் அது நல்ல காரியமாக அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகள் இருக்கு. அந்த 2 நிபந்தனைகள் உட்பட்டு நம்முடைய அமல்கள் இருந்தால்தான் அது நல்ல அமல். அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த 2 நிபந்தனைகள்ல ஒன்று இல்லாவிட்டாலும் அது அமலாக அங்கீகரிக்கப்படாது. நாம நினைக்கலாம், நான் நல்ல காரியத்தை செஞ்சுட்டேன், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டி விட்டேன், அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான காரியத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று நாம நினைக்கலாம். ஆனா அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமே. இப்ப அமல்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான 2 அடிப்படைகளை சொல்லிக் கொடுத்தாங்க. முதலாவது மன தூய்மை. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் மார்க்கத்தின் பெயரால் நாம் செய்யும் போது அதை தூய மனதோடு நம்ம செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அந்த அமலை செய்யணும். மக்களுடைய புகழ்ச்சிக்காகவோ பேரு புகழுக்காகவோ அதை நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடணும், இஹ்லாஸ். இது மிக முக்கியம். இது முதலாவது விஷயம். எத்தனை பேர் நல்ல காரியத்தை செய்வாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாட மாட்டாங்க. அதுல இதன் மூலம் மக்கள் நம்மை நல்லவர் என்று சொல்ல வேண்டும், நம்மை தொழுகையாளி என்று பிறர் புகழ வேண்டும், நம்மை கொடைவள்ளல் தர்மகர்த்தா அள்ளி கொடுப்பவர் வாரி இறைப்பவர் என்று பிறர் சொல்ல வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்வாங்க. இப்ப இப்படிப்பட்ட தர்மங்கள் உலகத்தின் பார்வையில் அது நல்லறமாக பார்க்கப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அது நல்லறமே கிடையாது. ஏன்னா அது நல்ல எண்ணத்துல செய்யப்படாது. அப்ப அமல்கள் அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்மிடத்துல நல்ல அமல்கள், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நம்முடைய எண்ணம் தூய்மையா இருக்கணும். இதை நம்ம அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். இது பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டாலும் இது நம்ம அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்? நம்ம எல்லா காலத்திலையும் நல்ல அமல் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கும் செய்யறோம், நாளைக்கும் செய்யறோம். நல்ல அமல் செய்யாம நம்ம இல்லை. இப்ப முதலில் தொழுதோம், அது ஒரு அமல். இங்க உட்கார்ந்து இருக்கோம், இது ஒரு அமல். இது போன்று எத்தனையோ நல்லறங்கள் இருக்கிறது. இது போன்று எத்தனையோ நல்லறங்கள் இருக்கின்றது. இந்த நல்லறங்களை நாம் தூய மனதோடு செய்யணும். இது மிக முக்கியம். அந்த இஹ்லாஸ் இல்லாம போனா அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல எந்த மதிப்பும் கிடையாது. 2 அடிப்படையை சொன்னோம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக இன்னொரு அடிப்படையும் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் அந்த அமல் இருக்க வேண்டும். இப்பதான் உங்களுக்கு புரியும். நம்முடைய சமூகத்துல இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சில பேருடைய அமல்கள், வெளிப்படையான அமல்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் கரெக்டா இருக்கும், ஆனா நோக்கம் சரியில்லாம இருக்கும். அது அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தான் அறிந்தவர். அது மறுமையில தான் தெரியும் யார் என்னென்ன நோக்கத்துல என்னென்ன எண்ணத்துல எதுக்காக அமல்களை செஞ்சாங்கிறத அல்லாஹ் அங்க அம்பலப்படுத்துவான். இந்த உலகத்துல தெரியாம இருக்கலாம், மறுமையில அவங்க மாட்டிக்கிடுவாங்க. நம்முடைய சமூகத்துல நிறைய பேர் நல்ல அமல் செய்யறவங்க நல்ல எண்ணத்துல செய்யறாங்க. அவங்க தொழுகிறாங்க, தர்மம் பண்றாங்க, எவ்வளவோ நல்ல காரியத்தை செய்யறாங்க. அவங்களுடைய நோக்கம் இதன் மூலம் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், இந்த உலகத்திலையும் கிடைக்கணும், மறுமையிலையும் கிடைக்கணும், நல்லதை தான் நாடுறாங்க. ஆனா அவங்க செய்யற செயல் மார்க்கம் கிடையாது. மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த மார்க்கம் நினைச்சு அதுல அவங்க நல்லெண்ணத்தை வச்சு செய்யறாங்க. இப்ப நல்லெண்ணம் இருக்கு, ஆனா மார்க்கம் இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய வழிமுறை சுன்னத் இல்லையே. இப்ப இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. நல்ல எண்ணத்துலதான் இந்த மனிதன் செய்கிறார் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கூலிய கொடுத்துருவானா? இல்ல, கொடுக்க மாட்டான். இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் ஆதாரமா இருக்கு. ஒரு மனிதர் தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் தொழுகிறார். நல்ல எண்ணத்துல தான் தொழுகிறார், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறார். ஆனா அந்த தொழுகையுடைய காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்யணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி செய்யாம அவருக்கு தோன்றிய அடிப்படையில் செய்யறார். ருக்கு, சுஜூது நிறுத்தி நிதானமா செய்யணுமா இல்லையா? ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய இடத்துல வந்து இருக்கணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். அது எதையுமே இவர் செய்யாம
சீக்கிரமா தொழுதுட்டு போறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் தொழுகவில்லை, மறுபடியும் போய் தொழுங்க, நீங்க தொழுகல அப்படின்னாங்க. அந்த மனிதர் மறுபடியும் தொழுதார், அதே மாதிரி தான் தொழுதார். நபி அவர்கள் மறுபடியும் சொன்னாங்க, நீங்க தொழுகல, போய் தொழுவுங்க. மூன்றாவது தடவையும் அப்படியே தொழுது விட்டு வந்தார். அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மறுபடியும் போய் தொழுவுங்க, நீங்க தொழுகவே இல்லை. அவர் தொழுது இருக்காரு, தொழுகையை நாடுறாரு, நல்ல எண்ணத்துல தான் தொழுகிறாரு. ஆனா மார்க்கத்தின் பார்வையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பார்வையில் அது தொழுகை இல்லை. ஏன் இல்லை? நபி அவர்கள் எப்படி ருக்கு செய்ய சொன்னாங்க அப்படி அவர் ருக்கு செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுஜூது செய்ய சொன்னாங்க அப்படி அவர் சுஜூது செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிலையில நிற்கணும்னு சொன்னாங்க அப்படி அவர் நிற்கவில்லை. அதனால அவர் தொழுகவே இல்லை, அது தொழுகையே இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய கட்டளை இல்லாத காரியத்தை ஒருவர் செய்தால் அது நிராகரிக்கப்படும். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய வழிகாட்டல் இல்லாத, நம்முடைய ஏவல் இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் அமல் என்று அவர் செய்கிறார், மார்க்கம் என்று செய்கிறார், நாம் வழிகாட்டவில்லை, நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, அதை நான் செய்யவில்லை, செய்யுமாறு வழிகாட்டவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாராவது ஒருவர் புதிதாக உருவாக்கி செய்தால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான புதுமைகள் நம்மளை எங்க அழைச்சிட்டு போகும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தில் ஒருவர் அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை வணக்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கினால் அல்லாஹ்விற்கு அது பிடிக்காது. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நல்ல எண்ணத்துல தானே செய்யறான் அப்படின்னு விட மாட்டான். நீ உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நீ மார்க்கத்தில் நம்ப வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அனுப்புனா? எப்படி நம்ம மார்க்கத்தை கடைபிடிக்கணும் என்று கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அப்ப எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கு, மாமின் நபியின், எந்த ஒரு நபியானாலும் அல்லாஹ் அவரை அனுப்பினால் அந்த நபி என்ன செய்வார் தெரியுமா? இல்லா தல்ல உம்மத்தஹு, தன்னுடைய சமூகத்துக்கு அவரை அறிவித்து விடுவார். அவர்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எதுவோ அவை அனைத்தையும், அந்த நல்ல காரியங்களை அந்த தூதர் தன்னுடைய சமூகத்துக்கு அறிவித்து விடுவார். இதுக்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களையும் அனுப்பினான். நல்லதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, எதெல்லாம் கெட்டதோ அதையும் அந்த நபி தன்னுடைய சமூகத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். இந்த பணியை செய்யாம எந்த நபியும் இல்லை. நபிமார்கள் வந்ததே இதுக்கு தான், அல்லாஹ் அனுப்புனதே எதுக்கு? அவங்க மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. ரசூலுடைய பணி அது. இப்போ பிதஅத் செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு, தேவை இருக்குது? அவங்க எதை வணக்கம்னு சொன்னாங்களோ அதுதான் வணக்கம். இறை தூதர் எதை வணக்கம் இல்லைன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கலையோ அது வணக்கம் கிடையாது. பின்வந்தவர்கள், நம்முடைய மூதாதையர்கள் அதை வணக்கம்னு செஞ்சாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை வணக்கம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கலையா அது வணக்கம் கிடையாது. நம்ம யாரை பார்த்து வணக்கத்தை படிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்குமாறு நமக்கு சொன்னார்கள், எப்படி அவங்க அல்லாஹ்வை வணங்குனாங்க, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல. பதிவு செய்யப்படானா நமக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ எப்படி தொழுதாங்க, எப்படி நோன்பு வச்சாங்க, எப்படி கொண்டாடினாங்க, அவங்க காலத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் இருந்துச்சு, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் இன்றைக்கு இமாம்கள், அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாரும் நமக்கு மார்க்கத்தை வளர்க்குறாங்க. இப்படித்தான் நம்ம அல்லாஹ்வை வணங்கணும், இதுதான் மார்க்கம். அப்போ ஒரு விஷயம் புதுசாக ஒரு சமூகத்தில் ஒரு ஆள் உருவாக்குறாருன்னா உடனே சுன்னாவில் போட்டு ஹதீஸில் போட்டு பார்ப்பாங்க அறிஞர்கள். இப்படி ஒரு காரியத்துக்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்களா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு தடவை கூட அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வணக்கம்ங்கிற பேர்ல செய்யலை அப்படின்னு சொன்னா
இந்த இமாம்கள், இந்த மார்க்கத்துக்காக உழைத்தவர்கள் அடையாளப்படுத்துவார்கள், இது மார்க்கம் கிடையாது, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக சேர்க்கப்பட்ட அனாச்சாரம், பிதஅத், இது பாவமான காரியம், இதை செய்யாதீங்கன்னு அறிமுகப்படுத்துவாங்க, அடையாளப்படுத்துவாங்க. ஏன்னா அது பிதஅத். ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதுமையான காரியங்களை செய்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். மார்க்கத்துல புதிது கூட, புதிது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துல வரவேற்போம். அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரியே நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல சாப்பிட்ட உணவுகளை இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம். சாப்பாட்டுல புதிது. நம்ம உடுத்துற ஆடை, அந்த காலத்துல உடுத்துற ஆடையா உடுத்துறோம் இல்ல, ஆடையிலையும் புதிது, வாகனம் புதிது, நம்ம வசிக்கக்கூடிய வீடு அதுவும் புதிது, எல்லாமே புதிது. துன்யா விஷயங்கள்ல புதிதுங்கிறது தேவையானது, அது நல்லதுதான். ஏன்னா அதுல வசதி வாய்ப்புகள் கூட இருக்குது, அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். மார்க்க அதை தடை செய்யல. ஆனா தீன் என்பது புதிது கூட. தீன் என்பது பழையதாகத்தான் இருக்க வேண்டும், அது கதீமாகத்தான் இருக்கணும், ஜதீதா இருக்கக்கூடாது. தீன்ல ஒண்ணு புதுசு வருதுன்னு சொன்னா, பா இது வரைக்கும் இல்லாத ஒன்றை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்று புதுசு வந்துச்சுன்னு சொன்னா, ஃபைன்னஹா தலாலா, அது வழிகேடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அது வழிகேடு. இப்போ மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எதை தங்களுடைய வாழ்க்கையில வணக்கமாக மார்க்கமாக செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தி அதை வழிகாட்டி நமக்கெல்லாம் காட்டிட்டு போயிட்டாங்களோ, அந்த பழைய வழிமுறையை தான் நம்ம கடைபிடிக்கணுமே தவிர, அவர்கள் செய்யாத, அவர்கள் கடைபிடிக்காத ஒன்றை புதிதாக ஒருவர் கடைபிடித்தால் அது இந்த மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுதான் புதிது. இப்போ மார்க்கத்துல புதிது ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கு, அது நரகத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஏன்னா இந்த மார்க்கத்துக்கு அதிகாரம் உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்று நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நாம ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று புதிதாக உருவாக்கினால் எங்க நம்ம தலையிடுறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதிகாரத்தில் நம்ம தலையிடுறோம். இப்ப பிதஅத் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சில பாவங்கள் இருக்கும், அது பாவம் என்பதற்கு ஒரு காரணம் தான் இருக்கும். ஆனா இந்த பிதஅத் என்பது அது பாவம் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக நம்பாம இருக்கிறது, மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிடக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை செய்யறவங்க யாருன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிடுறேன்னு நினைச்சுலாம் செய்யறது இல்லை. ஆனா அந்த செயல் என்ன? மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல தடவை சஹாபாக்கள் சில கேள்விகளை கேட்கும்போது அவங்க சுயமாலாம் பதில் சொல்லலை. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருதான்னு பார்ப்பாங்க, வஹி வந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா தெரியாது. அல்லாஹ் சொல்ற வரைக்கும், அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்தவன், நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அந்த மார்க்கத்துல நாம புதுசா ஒண்ணு உருவாக்குனா இது யாரோட மோதுறது? அல்லாஹ்வோட மோதுறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கை வைக்கிற வேலை இல்லையா? அப்புறம் இந்த தீனை களங்கப்படுத்துற ஒரு வேலை. ஏனென்றால் இந்த தீன் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான், யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த தீனை குழப்பி விட முடியாது. இப்போ மார்க்கத்தில் இல்லாத ஒன்றத்தை சொல்லும்போது செய்யும்போது இந்த தீனை களங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாகவும் அது இருக்குது. அதனால இஸ்லாமிய அறிஞர்கள் பிதஅத் என்பது சாதாரண ஒரு பாவம் கிடையாது, அது ஷிர்க்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பெரும்பாவம், எச்சரிக்க வேண்டிய ஒரு பெரும்பாவம். சாதாரண பாவமாக மக்கள் அதை பார்க்கறது கிடையாது, அறிஞர்கள் பார்க்கறது இல்லை. ஏன்னா அதுல இவ்வளவு விபரீதங்கள் இருக்குது, நாளைக்கு நரகத்துக்கு போறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த விதத்துகள் எல்லாம் பெரும்பாலும் மக்கள் அதை உணர்றதில்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம இதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுறோம், அல்லாஹ் வந்து அவன் எப்படி இதனால தண்டிப்பான், நம்ம என்ன கரெக்டா இருக்கேன், என்ன சரியா இருந்தா போதுமா? நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்லீஸுடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வழிகெடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸுடைய பேச்சை கேட்டு போனாங்களே, எப்படி போனாங்க? நல்ல சிந்தனையை ஊட்டித்தான் அவன் வழிகெடுத்தான். இப்லீஸ் என்ன பண்ணா? ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி, அதாவது நல்ல வார்த்தையை சொல்லி
அவன் வழி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமங்களை செய்ய வச்சான். ஆனா என்ன வார்த்தையை சொன்னான்? ஒரு ஆசை வார்த்தையை தான் சொன்னான். நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இல்லா தக்கூனா மலக்கை, நீங்க மலக்கா மாறிடுவீங்க. இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க மலக்கா மாறிடுவீங்க. அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க இப்படின்னு இப்படி சத்தியம் பண்ணான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? ஆமா, இது நல்லது தானே, சொர்க்கத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம சொர்க்கத்திலே நிரந்தரமா இருந்துருவோமே, அப்போ அவன் நல்லது தானே சொல்றான் அப்படின்னு அவன் பேச்சை கேட்டு சாப்பிட்டாங்க. ஆனா நல்லது நடந்துச்சா? நல்லதை நினைச்சாங்க, நடக்கும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா நடக்கலையே. ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு புறம்பான ஒரு காரியம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் அங்கீகரிக்காத ஒன்று. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், ஆதமே இந்த சொர்க்கத்துல நீ விரும்பி எடுத்துக்கலாம் போ, ஆனா அதை மட்டும் நீ சாப்பிடாத அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி இப்லீஸுடைய பேச்சு கேட்டு அதை சாப்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கலாம்? அப்ப அந்த எண்ணம் தான் அவர்களை கெடுத்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அன்னைக்கு சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியே அனுப்பி விட்டான். இனி மறுபடியும் எப்போ கியாமத் நாள்லாம் முடிஞ்சுதான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போ எதனால அந்த சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டாங்க? அந்த நன்மை அவங்களுக்கு இல்லாம போச்சு. அவங்களுடைய எண்ணம் தப்பா? எண்ணம் தப்பு கிடையாது. அவங்க நல்லது நினைச்சாங்க, நமக்கு நல்லது நடக்கும் தான் நினைச்சாங்க. ஆனா நல்லது நடக்குள்ள கெட்டது நடந்துருச்சு. ஏன்னா அது யூகம். அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயத்துல அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமான ஒரு யூகத்தை இப்லீஸ் சொன்னான். அதை அவங்க சரின்னு நம்பிட்டாங்க. இப்ப இன்றைக்கு மார்க்கத்துல நிறைய இப்படிப்பட்ட யூகங்கள் தான். அந்த யூகங்கள் மக்களை வழிகெடுக்கிறது. முத இந்த சமூகத்துல ஷிர்க் எப்படி வந்துச்சு? ஹதீஸ்கள்ல வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறந்து போனவர்கள் பேரால தானே வந்துச்சு. இறந்து போனவர்களுக்கு முதல் கபரை கட்டினாங்க. கபருக்கு முன்னாடி என்ன? ஓவியங்களை வரைஞ்சாங்க. ஓவியத்துக்கு முன்னாடி என்ன? ஒண்ணுமே இல்லை. அடக்கம் பண்ண இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க, அவ்வளவுதான். கபரும் இல்லை, எதுவுமே இல்லை. முதல் இப்லீஸ் என்ன செஞ்சான்? அந்த மக்கள்கிட்ட, நம்ம முன்னோர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய அடக்க ஸ்தலத்துல கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு போவோம், அவங்கள மறக்கக்கூடாது, இறந்து போனவங்கள மறக்கக்கூடாது. இறந்து போனவங்கள மறக்கக்கூடாதுங்கிறது சரி, நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கு இறந்து போனவங்கள மறக்கக்கூடாது. ஆனா அதுக்கு என்ன சொல்லுது மார்க்கம் நமக்கு? அவங்களுக்காண்டி துவா செய். ரப்பனா ஃபிர் லனா வ இஹ்வானினா அல்லதீன சபக்குனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களையும் ஈமானில் எங்களை முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்களையும் மன்னித்து விடுவாயாக. இப்போ முன்னாடி போனவங்க நினைக்க தானே செய்யறோம். நம்முடைய தாய், தந்தை, நண்பர்கள் எல்லாரையும் இதுல நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்ப இப்படி துவா செய்யலாம். ஆனா இப்லீஸ் என்ன பண்ணா? அந்த பாவத்தை இணை வைக்கக்கூடியவங்க இணை வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க நல்லெண்ணம், இறந்தவங்களை மறக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? அங்க போய் தங்கினாங்க, கபூர்ல தங்கினாங்க. மார்க்க தடை செஞ்சிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணாங்க? அங்க அவங்களுடைய உருவங்களை வரைஞ்சு வச்சாங்க. அதனால மார்க்கத்துல உருவப்படம் கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய உருவப்படங்களை வச்சிருக்கவங்கலாம் பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை கற்பிப்பாங்க, அதுக்கு ஒரு யூகத்தை வச்சிருப்பாங்க. நாங்க ஏன் உருவப்படம் வச்சிருக்கோம்னா, வீட்டில் மாட்டி வச்சிருக்கோம்னா அவங்களை மறக்கக்கூடாது அப்படி எதையாவது சொல்லுவாங்க. இப்போ உருவப்படம் வந்துச்சு. அப்புறம் இப்லீஸ் என்ன பண்ணா? இந்த உருவப்படம் கூட அழிஞ்சிடும், அதை சிலை வடிவில் மாற்றணும்னு சொன்னான். சிலை வடிவமாக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்ன? இது எல்லாமே நல்லவங்க பேரா. நம்ம இவங்களாம் யார்? நல்லவங்க தானே, அவுலியாக்கள் தானே, நேசர்கள் தானே அப்படின்னு சொல்லிதான் வந்துச்சு. கடைசியில அந்த சிலைகளையே மக்கள் வணங்கி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கு கூட எல்லா இணை வைப்புகளும் பாருங்க, அதை செய்யறவங்களாம் கெட்ட எண்ணத்திலேயே செய்யறாங்க. இப்போ எண்ணம் மார்க்கம் பார்க்கல. எண்ணம் ஒரு எண்ணம் சரியா இருந்தா போதும், உன் செயல் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கூலி கொடுத்துருவான் அப்படிலாம் அல்லாஹ் ரசூல் சொல்லவே கிடையாது. உன்னுடைய எண்ணமும் சரியா இருக்கணும், உன் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய செயலும் மார்க்க அடிப்படையில சரியா இருக்கணும். செயலும் தெரியாது. இந்த உலக விஷயங்கள்ல அப்படி யாராவது செஞ்சா நம்ம ஒத்துக்குறோமா? ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் பண்றான். தர்மம் பண்ணா எப்படி பண்ணணும்? நீ உழைச்ச காசை தர்மம் பண்ணணும். அடுத்தவன் பொருளை திருடிட்டு தர்மம் பண்ணி, நான் தர்மம் தானே பண்றேன், நான் அடுத்தவனுக்கு கஷ்டப்படுறவனுக்கு உதவி தானே செய்யறேன் அப்படின்னு சொன்னா இதை நம்ம ஏத்துக்கிறோமா? என்ன நல்லது தானே, நானா வச்சுக்கிட்டேன்,
திருடி திருடி அடுத்தவனுக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னா இதை நம்ம ஏற்றுக்குறோமா? ஆமாம், இவன் திருடி இவன் வச்சுக்கலையே, கஷ்டப்படுறவங்களுக்கு தானே கொடுக்குறான், அவன் இன்னமும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? எண்ணம் சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன்னுடைய செயல் இது திருட்டு, செயலும் தெரியாது. இப்போ இதே மாதிரி தான் மார்க்க விஷயங்கள்லையும் நம்முடைய எண்ணமும் சரியாக இருக்கணும், நம்முடைய செயலும் சரியாக இருக்கணும். மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் அவங்க இணை வைப்பை நியாயப்படுத்தினாங்க. எதை சொல்லி நியாயப்படுத்தினாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் ஏன் இவர்களை எல்லாம் வணங்குகிறோம் என்றால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே நாங்கள் வணங்குகிறோம். இது குர்ஆனுடைய ஆயத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்கள் ஏன் இந்த மக்களை இறந்து போனவங்களை வணங்குறோம்னு சொன்னா அவங்கள அழைச்சி பிரார்த்தனை பண்றோம், அல்லாஹ்விடத்துல எங்களை நெருக்கி வைப்பாங்க. இந்த வார்த்தையை பாருங்க, இதுல அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க பெரிய ஆள் கிடையாது, அல்லாஹ் தான் பெரியவன். ஆனா இந்த அல்லாஹ்வை நெருங்க வேண்டும்னா இவங்கெல்லாம் எங்களுக்கு தேவை, இவங்களை பிடிச்சா நாங்க அல்லாஹ்வை பிடிச்சிருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஏத்துக்கிட்டானா? பரவாயில்ல, என்னதான் நீ பெரிய ஆள் நினைக்கிற, ஆனா இவங்க மூலம் என்ன நெருங்கலாம் நீ நினைக்கிற, அதனால உன் எண்ணத்தை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா? இல்லை, அவங்கள காஃபிர்ங்கிறாங்க. இன்னல்லாஹ் லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். பொய்யராகவும் நிராகரிப்பாளராகவும் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இது பொய்ங்கிறாங்க. வல்லதீன தஹது மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டவர்கள் சொல்கிறார்கள். ஒரு இடத்துல இப்படி அல்லாஹ், இன்னொரு இடத்துல சொல்றா, ஹாவுலாய் ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். அவங்களுடைய எண்ணம் என்ன? அல்லாஹ் தான் பெரியவன், இவங்களாம் அல்லாஹ்வுக்கு கீழே தான். ஆனால் இவங்க நம்மளை அல்லாஹ் கிட்ட நெருக்கி வைப்பாங்க, நமக்காக பேசுவாங்க, அதுக்காகத்தான் நாங்கள் வணங்குறோம். இப்படி எல்லாம் ஒரு காரணத்தை அவங்களா கற்பிச்சுக்கிட்டு எங்கள் எண்ணம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இதை ஏற்றுக்கிடுவானா? இன்னைக்கு கூட சமூகத்தில் இணை வைக்கக்கூடிய மக்கள் இது போன்ற காரணங்களை சொல்லித்தான் தங்களுடைய செயல்கள் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க செய்கிறத நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்ன காரணங்களை சொன்னாலும் நியாயங்களை சொன்னாலும் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது நியாயமே கிடையாது. அவர்கள் யூகத்தை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை. இன்ஹிய இல்லா அஸ்மாவும் சம்மைத்துமுஹா, இவைகள் நீங்களாக சூட்டிக்கொண்ட பெயர்கள் தான். இல்லதான், இவர்கள் யூகத்தை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை. ஒமா தஹுவல் அன்ஃபுஸ், உள்ளங்கள் விரும்பக்கூடிய அந்த மனோ இச்சைகளை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை. மா அன்சல் அல்லாஹு பிஹா மின் சுல்தான், இவற்றுக்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுறது. இதுதான் குர்ஆன் வசனங்கள். இப்போ நம்முடைய உம்மத் இஸ்லாமிய சமூகமாகிய நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் ஆதாரத்தை இறக்கலை, அவங்களா யூகத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, அது அவர்களாக உருவாக்கி கொண்ட விஷயம். இவ்வளவு வார்த்தைகள் அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள். இந்த அடிப்படையில தான் இந்த இணை வைப்பையே அரங்கேற்றினார்கள். அவங்களுடைய யூகமும் அவங்களுடைய எண்ணமும் அவங்களாக நினைத்து கொண்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு மார்க்கமாயிடுச்சு. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ நமக்கு வேதம்னு ஒன்று இருக்கு, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்களா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இருந்தால் நாம் பின்பற்ற வேண்டும். குர்ஆனிலும் இல்லை, நபி மொழிகளிலும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம எங்க ஊர் வழக்கம் அப்படின்னு நம்ம செய்யறோம். ஊர் வழக்கம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா? ஏன் இந்த ஆராய்ச்சி நம்ம போக மாட்டேங்கிறோம்? நம்ம ஊர் தான் நமக்கு மார்க்கமா? இந்த அடிப்படையில சமூகத்துல நிறைய விதத்துகள் இருக்கு. சமீபத்தில் நடக்க போகின்ற
ஒரு பிதஅத் என்று சொன்னால் அது மீலாது விழாங்கிற ஒரு பிதஅத். ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்று சொல்லி மீலாது விழா, மீலாது என்றால் பிறப்பு, பிறந்த நாள் கொண்டாட்டம். சுருக்கமாக சொல்றதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், அதுதான் மீலாடி நபி அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் பரவலாக இப்படி ஒரு கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. அரசாங்க விடுமுறை கூட அறிவிக்கப்பட்டது. ஏன்னா முஸ்லிம்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு நாள் என்பது போன்ற கருத்து சமூகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா? மீலாது விழா கொண்டாட்டம் என்று ஒன்று இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை நம்ம கொண்டாடலாமா? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை விட அதிகமாக நேசித்தவர்கள் யார்? சஹாபாக்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுத்தார்கள், செல்வத்தை அள்ளி கொடுத்தார்கள். நிறைய பேர் மரணிச்சு போனாங்க. சொல்ல முடியாத கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அளவு கடந்த அன்பு அவங்க வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் மீலாது கொண்டாடலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாடலே. அப்ப அவங்களுக்கு நபிகளார் மேல பிரியம் இல்லையா? இன்னைக்கு நம்ம மௌலூது கொண்டாடுறோம், மீலாது கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேட்டால் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், நபி அவர்களை விரும்புகிறோம், அந்த நேசத்தின் அடையாளமாக தான் அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறோம். சரி, உண்மையிலே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறதுன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசித்த, உண்மையிலே அந்த நேசத்தில் உண்மையாளர்களாக இருந்த சஹாபாக்கள் ஏன் மீலாது கொண்டாடலை? தாபீன்கள் ஏன் கொண்டாடலை? தபா தாபீன்கள் ஏன் கொண்டாடலை? இந்த மீலாது விழா எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்த ஒரு புதுமையான ஒரு கலாச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தன்னுடைய தோழர்களுக்கு என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு ஏன் சொல்லலை? இப்படி ஒரு கொண்டாட்டம் இல்லை, மார்க்கத்தில் கிடையாது. இது பிற்காலத்தில் புகுத்தப்பட்ட ஒரு புதுமையான வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ல தத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்ச ஒரு முன்னறிவிப்பு. ஹத்தா லவ் தஃபலு ஹுஜர லப்பின் ஷிப்ரன் பி ஷிப்ரின் திராஅன் பி திராஅன், எந்த அளவுக்குன்னா ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம். நமக்கு முன் சென்றவர்கள்னா அவங்க யாரு? யஹூதிகள், நஸ்ராக்கள். அவங்களுடைய கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றுவீங்கன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பா நடக்கும் வேற சொன்னாங்க. எந்த அளவுக்கு? ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம். ஹத்தா லவ் தஃபலு ஹுஜர தப்பின் ல தஹல்துமூஹு, அவர்கள் உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால், அவன் உடும்பு பொந்துக்குள்ளதான நுழைகிறான், அதுக்குள்ள போய் நாம நுழையலாமா? அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, நீங்களும் நுழைஞ்சிருவீங்க. அவனுக்கு அது நல்லதா தெரிஞ்சா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மோகம் அதுல இருக்கும். யூதனுடைய கலாச்சாரத்திலையும் நஸ்ராவுடைய கலாச்சாரத்திலையும் நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நபிமொழி இன்னைக்கு கண்கூடா பார்க்குறோமே, இந்த மீலாதுங்கிறது என்ன? பிறந்த நாள் கொண்டாட்டம் யாருடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேக் வெட்டி என்ன செய்கிறாங்க? பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களாம் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இப்போ கலாச்சாரம் மாறுது. இப்போ இது யாருடைய யார் பிறந்த நாள்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாளை பெருநாளாக யார் கொண்டாடிட்டு இருக்கிறார்? நஸ்ராக்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்களா இல்லையா? அதான் கிறிஸ்துமஸ். அன்னைக்கு ஒரு விழா, கிறிஸ்துமஸ் விழா, கவர்மெண்ட் ஹாலிடே அறிவிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா ஈசா நபி அன்னைக்கு பிறந்தாரு. இப்போ அதற்கு ஒப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை நாம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா இது பிதஅத் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்களே, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மற்ற சாரார்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை, அவர் அவர்களை சார்ந்தவர்.
இந்த மாதிரி தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது அது நஸ்ராக்களுடைய கலாச்சாரம். அதை நாம் பின்பற்றினால் நாம் நஸ்ராக்களை சார்ந்தவர்கள், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றியவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. நஸ்ராக்களுடைய கலாச்சாரங்களில் ஒன்றான பிறந்தநாள் கொண்டாட்டம் தவிர்க்கப்பட வேண்டியது இல்லையா? அதை நம்ம செய்யலாமா? எத்தனை கொண்டாட்டங்கள் இந்த மார்க்கத்தின் பெயர். கொண்டாட்டங்களை நாம உருவாக்க அனுமதி இருக்குதா? அல்லாஹ் நமக்கு அந்த அனுமதியை கொடுத்துருக்கிறானா? இல்ல. ரெண்டு தான். ஒரு முஸ்லிமுக்கு கொண்டாட்டம் என்பது இரண்டு தான். ஒன்று ஹஜ்ஜு பெருநாள், இன்னொன்று நோன்பு பெருநாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. அங்க மக்கள் இந்த 2 நாட்கள் அல்லாத வேறு 2 நாட்களை கொண்டாட்டத்துக்குரிய நாட்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடிட்டு போட்டுன்னு விட்டாங்களா? அந்த கலாச்சாரத்தை மாற்றி இது வேண்டாம், இதுக்கு பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான 2 நாட்களை கொண்டு கொடுத்துருக்கிறான். ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, அதை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அந்த பழைய கொண்டாட்டத்தை ஒழிச்சிட்டு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 கொண்டாட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பது நம்ம பார்க்கிறோம். ஆக மீலாது, விழா, இது மாதிரி என்னென்ன கொண்டாட்டங்கள் வருதோ மார்க்கத்தின் பெயரால், இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் பித்அத். ஒரு முஸ்லிம் இவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக எல்லாரும் முயற்சிக்கிறோம். அதை கொண்டாடக்கூடிய மக்கள் கூட அதன் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நேசிக்கிறோங்கிறாங்க. அப்படின்னா நபி அவர்கள் செஞ்சதை தான் நம்ம மார்க்கம்னு செய்ய முடியும். நபி அவர்கள் செய்யாத விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. இந்த மீலாதை ஒட்டி மௌலூத் பாடல்கள் பாடப்படுகிறது. பள்ளிவாசல்களில் பாடுகிறார். ரபீஉல் அவ்வல் மாதம் அந்த பிறை 1 பாட ஆரம்பிச்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி. ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவும் செய்தார். சரி, மௌலூது பாடுறாங்க, அப்படி என்னதான் அதுல இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கானா? கிடையாது. இந்த அரபு பாடல்கள் இருக்கு இல்லையா, சுபஹான மௌலூது, நிறைய மௌலூது வச்சிருக்காங்க. சுபஹான மௌலூது தான் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பள்ளிவாசல்கள்ல கூடி நின்று படிக்கிறாங்க. அது ஒவ்வொரு பள்ளிகளையும் ஒவ்வொரு விதமா படிப்பாங்க. சில பள்ளிகள்ல சில ராகங்கள்ல, சில பள்ளிகள்ல சினிமா பாட்டு ராகங்கள்ல, இப்படி பல விதமா அது படிக்கப்படுது. சரி, அந்த மௌலூது, அந்த பாடல் என்ன, அதுல என்ன அர்த்தம் இருக்குது? எப்பயாவது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இப்படிதான் பள்ளிவாசல்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சஹாபாக்கள் மௌலூது பாடினாங்களா? இல்ல. சரி, இந்த மௌலூது பாடல்கள்ல என்ன இருக்கு? ஒரு சில வரிகளை உங்களுக்கு நான் மேற்கொள்கிறேன். இந்த இஸ்லாமிய சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் தெரியாம நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது நபிகளார புகழ்றது, அவங்க மேல உள்ள பிரியத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். ஆனா புகழுக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை கடந்து போக கூடாது. மௌலூது பாடல்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எல்லையை நிர்ணயிச்சாங்களோ அந்த எல்லையை கடந்துதான் அங்க பாடப்படுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலேயே நமக்கு ஒரு ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுத்திருக்காங்க. மௌலூது பாடல்கள்ல உள்ள வரிகளை உதாரணத்துக்கு, நிறைய வரிகள் இருக்கு, உதாரணத்துக்கு ஒரு சில வரிகளை பாருங்க. கஃபிரு அன்னி துனூபி வஅஃபுலி அன் ஸய்யிஆத்தி. இந்த வார்த்தைக்கு மௌலூது பாடல், சுப்ஹான மௌலூதுல வரக்கூடிய வரி. கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை என்னை விட்டு நீங்கள் அழித்து விடுங்கள், என் பாவங்களை மன்னியுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துறார்? யுகஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவர்களுடைய தீமைகளை அல்லாஹ் அழிப்பான், மன்னிப்பான் என்று தனக்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான்
இந்த தக்ஃபீரு துனூப், பாவங்களை அழிப்பது, பாவங்களை மன்னிப்பது. குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த தக்ஃபீரு துனூப் வருகிறது. எல்லா இடத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை அவன் மன்னிப்பதற்குத்தான் பயன்படுத்துகின்றார். ஆனால் இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ்றோங்கிற பேர்ல நபி அவர்களை பார்த்து படிக்கிறாங்க, கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஅஃபுலி அன் ஸய்யிஆதி, என் குற்றங்களை நீங்கள் அலட்சியம் செய்யுங்கள். பாவ மன்னிப்பு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கேட்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில அவர்களுக்கு யாராவது ஒரு அநியாயம் பண்ணியிருந்தா அவங்க உயிரோட வாழ்ந்த காலத்துல அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. அது கேட்கலாம், அது தப்பு கிடையாது. இப்ப கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நம்ம கெடுதல் பண்றோம், திருந்திட்டோம், சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் நம்மளால யார் பாதிக்கப்பட்டாரோ அவர்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்களே, எந்த பாவத்தை மன்னிக்க சொல்றீங்க? பாவ மன்னிப்பு என்பது யாருடைய அதிகாரம்? அது யாருக்குரிய உரிமை? அது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும் உள்ள உரிமை இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன கேட்கின்றான்? வ மை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? அல்லாஹ் சும்மா என்ன செய்யல, அல்லாஹ் நான் மட்டும் தான் மன்னிப்பேன்லாம் சொல்லல. எப்படி சொல்றான்? அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிப்பார் என்று கேள்வி கேட்கிறான். இந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன? யாரும் மன்னிக்க முடியாது. மன்னிச்சிட முடியுமா? அந்த அதிகாரம் இருக்கா? என் கையில் மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி தெளிவா சொல்றான், அல்லாஹ்வை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் நமக்கு இதே விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் பாவத்தை மன்னிப்பான், அவனை தவிர வேற யாருக்கும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன், ஒரு துவா நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா. அந்த துவாவுல நபி அவர்கள் சொல்றாங்க, லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க மாட்டார், மன்னிக்க முடியாது. நீ ஒருவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பாய், அந்த அதிகாரமும் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க பாவத்தை மன்னிப்பீங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா எப்படி அல்லாஹ் ஏத்துக்கிறோம்? இது எப்படி நபிகளார மதிக்கிறதா இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறதா? அது நபி அவர்கள் எதை தடை பண்ணாங்களோ, எதை ஷிர்க்குன்னு சொன்னாங்களோ அந்த வார்த்தையை நபிகளார வச்சு பாடி அவங்க பேரால இணை வைப்பு செஞ்சு அரங்கேற்றினால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்குவாங்களா? அதோ ஏத்துக்கிற மாட்டாங்க. எந்த நபியும் தனக்கு தன்னை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கினால் அதை நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தீய சக்திகள் தான் ஏத்துக்குருவாங்க, என்ன நல்ல புகழுங்க புகழுங்கம்பாங்க. ஆனா நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல என்ன வைக்காதீங்க, பாசத்துல அப்படி நடக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரொம்ப நேசிச்சாங்க. அப்ப அந்த நேசம் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? கொஞ்சம் எல்லை மீறுதல் நடக்கும். எங்கெங்கெல்லாம் ஒருவரை நேசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லை மீறுதல் நடக்கும். இன்னைக்கு தனிநபர்கள் விஷயத்துல இது நடக்குது பாருங்க. ஒரு மனிதரை ஒருவர் விரும்பி விட்டால் உடனே கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கிடுவாங்க. இந்த அரசியல் கட்சிகளை பார்க்குறோமா இல்லையா? ஒரு தலைவர் அவர் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நான் கடவுளே தெய்வமே அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப என்ன எல்லை மீறுவது? ஒருவர் தனக்கு பிடித்து விட்டால் ஒரு நிலையில இருக்கிறது இல்லை. இது மனிதனுடைய பலவீனம். இப்படிப்பட்ட பலவீனம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி விட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க தான் எங்களுக்கு மிகப்பெரிய தலைவர், உங்க காலில் நாங்கள் சஜ்தா செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா? பிரியத்துல தான் செய்றீங்க, பரவாயில்ல செய்யுங்க
அப்படின்ட்டாங்களா? இது பிரியம் கிடையாது. இது நீங்க அல்லாஹ்வுக்கு இணையாக என்ன ஆக்குன்னு அதை ஏத்துக்கிற மாட்டேன். உண்மையான பிரியம் என்ன? என்ன நீங்க நபியாகவும் ஒரு மனிதராகத்தான் நீங்க பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எனக்கு நீங்க செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்களா இல்லையா? இதே மாதிரி புகழ்ற விஷயத்திலே தடுத்தாங்க. புகழ்ற விஷயத்துல சஹீஹுல் புகாரில ஹதீஸ் இருக்கு, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். ஒரு உதாரணத்தை சொல்லி, மரியமுடைய மகன் ஈசாவை நசராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். இப்ப நமக்கு முன்னாடி சென்ற சமூகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட வரம்பு மீறி புகழ்ந்தாங்க. வார்த்தையில கெட்டுதான் அந்த சமூகம் அழிஞ்சு போச்சு. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல வெறுக்கல. எதனால அவங்க ஷிர்க் வச்சாங்க? நமக்கு முன் சென்ற ஒரு சமூகமே வழிகேட்டுக்கு போயிருச்சே. வழிகேடர்கள் அல்லாஹ் சொல்றானே, லாலின் வழிகெட்டு போனவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அந்த சமூகம் எதனால வழிகெட்டுச்சு? தீய எண்ணத்திலையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல உள்ள கோபத்தினாலயா? இல்ல, அவங்க மேல உள்ள பிரியத்தினாலதான். பிரியப்படணும், ஆனா பிரியப்பட்டா ஒரு லிமிட் தான். யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறாதீர்கள். அல்லாஹ் இவர்களை பார்த்து தான் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு என்ன லிமிட்டை வச்சிருக்கானோ அந்த லிமிட்ல நில்லுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் தூதரா அனுப்புனேன், அவரையே இறைவனாக்கவா சொன்னேன்? அவரவே அல்லாஹ்வுக்கு நிகராக்க சொன்னா, அல்லாஹ்வுடைய மகனாக்க சொன்னா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல உள்ள பிரியத்துல அல்லாஹ்வுடைய அல்லாஹ்னு சில பேர் சொல்லிட்டான். ஈசா தான் அல்லாஹ், முக்கடவுள் கொள்கை வந்துருச்சு. பிதா சுதன் பரிசுத்த ஆவி, முக்கடவுள் கொள்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க எல்லை மீறதுக்கு என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல இருந்த எல்லை இல்லாத அன்பு. அப்ப அன்பு இருக்குங்கிறதுக்காக அவங்க இந்த வார்த்தையை ஏத்துக்க முடியுமா? லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா. அல்லாஹ் மூன்று கடவுள்கள்ல ஒரு கடவுள்னு யாரு சொன்னாங்களோ, ஈசா ஒரு கடவுள், மரியம் ஒரு கடவுள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள் அப்படின்னு யாரு சொன்னானோ அவர் காஃபிர் ஆகிட்டாங்கிறாங்க. எப்படி நீ எனக்கு நிகராக என்னுடைய நபியாக இருந்தாலும் என்னுடைய நேசராக இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி எனக்கு நிகரா நீ ஆக்குவ? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டி தான் இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அவங்க எப்படி அவங்க நபி விஷயத்துல எல்லை மீறி வழிகட்டு போனாங்களோ அது மாதிரி வேலையை என் விஷயத்தை நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மீலாது மௌலூதுல அதான் நடக்குது. இன்னைக்கு மீலாது பாடல்ல என்ன? யாவன் தமாதா வஜ்தரம், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்பவனே, துபு பிமன் ஹல்லல் ஹரம், ஹரமில் இறங்கி இருப்பவரிடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடு, தௌபா தேடுங்க. ஹரம்ல யார் அடங்கி இருக்க? ஹரம்னா காபத்துல்லாவும் ஹரம் தான், மஸ்ஜித் நபவி ஹரம் தான். ஹரமில் இறங்கி இருப்பவர் யாரு? ஹரம்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கிட்ட போய் நீ பாவ மன்னிப்பு தேடு, தௌபா தேடுங்கிறாங்க. யாரை பார்த்து? பாவம் செஞ்சு தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருப்பவனே போய் அங்க போய் தௌபா தேடு. அதனாலதான் சில பேர் வழங்காம அங்க போயிட்டு என்னது கையேந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர்களே என்ன மன்னிச்சிருக்குன்னு கேட்கிறாங்க. இப்போ அங்க உள்ளவங்க என்ன செய்யறாங்க? தட்டி விடுறாங்க. கையேந்திர நீ அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தலாம் கூட, அவங்களுக்கு சலாம் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லு. நபி அவர்களுக்காக ஸலவாத்தை சொல்லு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சலவாத்தை சொல்லு. அது கூட அவங்க நேரடியாக கேட்க மாட்டாங்க. யார் அந்த சலாத்தையும் சலாமையும் கொண்டு போய் சேர்ப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மலக்குமார்கள் தான் சேர்ப்பாங்க. ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான்? பேசாம நம்ம சத்தத்தையே அவங்க டைரக்டா கேட்கற மாதிரி வச்சிருக்கலாம்ல. அல்லாஹ் அதை விடலை. ஏன்னா அப்படி வந்து நம்ம டைரக்டாவே பேசிடுவோம். அது நம்ம ஷிர்க்குக்கு கொண்டு போயிருந்தனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ நபிக்கு சலாம் சொல்லு, ஸலவாத் சொல்லு, உன்னுடைய சலாமையும் சலாத்தையும் மலக்குமார்கள் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க மௌலூதுல என்ன படிக்கிறாங்க? பாவம் செய்தவனே நீ அங்க போய் பாவ மன்னிப்பு தேடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பாவ மன்னிப்பு தேடு அப்படின்னு படிக்கிறீங்களே. இதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாம் மக்களே. நன்மையை நாடித்தானே நம்ம எல்லாரும் போறோம்.
நன்மையை நாடித்தானே இந்த மௌலிது பாடலை படிக்கிறீங்க. எப்படி நன்மை கிடைக்கும்? நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அவர்கள் புகழ்ந்தது போல் என்னை புகழாதீர்கள், வரம்பு மீறி புகழாதீர்கள். தடை பண்ணியிருக்காங்க, ஹராம் ஆக்கியிருக்காங்க. ஆனா நீங்க வரம்பு மீறி புகழ்றீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறீர்கள். ஏன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதை நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? அல்லது இதை ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள் சரியான பதில சொல்லுவீங்களா? நீங்க இந்த மாதிரிதான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூல், என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள். ஒரு அடியான் எப்படி இருக்கணுமோ அப்படி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள். அந்த பாட்டுல வருது, ஆலிமு சிர்ரி வ அஹ்ஃபா, மௌலிதுல வருது, ஆலிமு சிர்ரி வ அஹ்ஃபா வ முஸ்தஜீபு தஅவாத்தி, மறைவான விஷயங்களையும் நுட்பமான விஷயங்களை எல்லாம் அறிந்தவரே, என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவரே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து படிக்கிறாங்க. சிர்ரையும் ரகசியங்களை எல்லாம் அறிந்தவர், மறைவான விஷயங்களை அறிந்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிந்தவர்களா? இப்படி கேட்டால் என்ன செய்வாங்க தெரியுமா? சில விஷயத்தை பட்டியல் போடுவாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி சொன்னாங்க, நரகத்தை பத்தி சொன்னாங்க. பத்ர் போர்க்களத்துக்கு முன்னாடியே இந்த போர்க்களத்துல இவங்கெல்லாம் கொல்லப்படுவாங்கன்னு சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஷஹீத் ஆகுவாங்கன்னு சொன்னாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் அறிவிச்சாங்க. அப்ப இதெல்லாம் மறைவான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இது மறைவான விஷயம் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை தன்னுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுப்பான். அப்படிப்பட்ட விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்ப அது மறைவான விஷயமா இருக்க, அல்லாஹ் நபிகளாருக்கு சொல்லிக் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் நமக்கு சொல்லிடுவாங்க. யாருக்கும் சொல்லாம நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தெரிகிற விஷயம் உண்டா? அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கானான்னு கேட்டா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான்? குல், நபி நீங்கள் சொல்லுங்கள், லா அலமுல் கைப், மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அலமுல் கைப். குர்ஆன்லயே வருது இந்த வார்த்தை, நான் மறைவான விஷயம் அறிய மாட்டேன். அப்ப அல்லாஹ் இவ்வாறு சொல்லுங்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மறைவான விஷயம் அறிய மாட்டேன், எனக்கு மறைவான விஷயம் யாருக்கு தெரியாது, அல்லாஹ் லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர கைபை யாரும் அறிய முடியாது என்று சொன்ன ஒரு விஷயத்தில் இவங்க என்ன படிக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயம் உண்டு. அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சிறுமி இப்படி படிச்சுட்டா. நபி ஒரு காலத்திலேயே ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், நாளை நடப்பதை அறியக்கூடிய ஒரு நபி எங்களில் இருக்கின்றார். இதுதான் நபி அவர்களை புகழ்றோங்கிற பேர்ல இப்படி அவர் எல்லை மீறி படிச்சுட்டா அந்த சிறுமி. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதே வார்த்தை தான் இன்னைக்கு நீங்களும் படிக்கிறீங்க. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயத்தை யாரும் அறிய முடியாது. இது தப்பான வார்த்தை, இது இணை வைப்பான வார்த்தை, இதை விட்டுவிடு, இதற்கு முன்னால் நீ படித்த வார்த்தையை படி என்று சொன்னார்கள். இந்த மாதிரி புகழ் மாலையை படிக்கும்போது சைத்தான் வருவான். 4 வார்த்தையை நல்ல விதமா சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்புறம் சைத்தான் எங்க எடுத்துட்டு போயிடுவான்? ஷிர்க்கு தூக்கிட்டு போயிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, கூலு பி கௌலிக்கும், என்னை பற்றி நீங்க பலவிதமாக சொல்றீங்க, எங்களில் சிறந்தவரே, குணத்தில் உயர்ந்தவரே அப்படின்னு சொல்றீங்க. நல்ல வார்த்தையை சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வழிகேட்டுக்கு கொண்டு போயிடுவான், வேற மாதிரி உங்களை பேச வச்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படித்தான் எல்லை மீறல் இந்த மௌலூதில் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை அதனுடைய அர்த்தத்தை புரியாம சொல்வதாக இருந்தால் புரியாம தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க. நாங்கள் நபி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுறோம், அவங்களுக்காக புகழ்றோம், அவங்கள வாழ்த்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பாரதூரமான கருத்துக்கள் அடங்கிய இணை வைப்பு அர்த்தங்கள் உள்ளடங்கிய வார்த்தைகளை
படித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் அதை தப்புன்னு சொல்லி புரிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை அதுலேருந்து பாதுகாத்துருக்கிறான். ஆனால் இன்னும் நிறைய சகோதரர்கள் இது உணராமதான இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய கடமை என்ன? அதை பற்றி தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த சபையில் இதெல்லாம் தவறுன்னு நம்ம உணர்ந்தா கூட மறுபடியும் நமக்கு இந்த தலைப்பு தரப்பட்டு பேசப்படுது. அறியாத சகோதரர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போங்க. நமக்கு கண்டிப்பாக நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் இந்த மாதிரி மௌலுது மீளாத இந்த காரியங்கள்லாம் இறங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் அவர்களும் இது போன்ற தீமைகளை செய்யாமல் அதிலிருந்து விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றி நம்முடைய சமூகத்தை இது போன்ற பாரதூரமான காரியங்கள்ல இருந்து மீட்டெடுப்பானாக. வாஹிரு தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.